ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இம்பேக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ அக்டோபர் மந்தோடைய தமிழரசு மேகசின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு வந்து எஜுகேஷனில் ரொம்ப முன்னேறி இருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கும். ஸோ அதில் தமிழ்நாட்டில் எஜுகேஷன் ஓரியன்டாக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்திருக்கு அப்படின்றதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டோட தீம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு எக்ஸல் இன் எஜுகேஷன் அப்படின்றது தான். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 25/9/2025 நேரு இண்டோர் ஸ்டேடியம் சென்னையில். இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி அப்படின்றவங்கள தான் நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்கீமை பற்றியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் அதில் வந்து பேசியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னு பார்த்தோம்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15/9/2022 மதுரையில் தான் வந்து இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் இந்த ஸ்கீம்னால சோஃபார் இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்கன்னு பார்த்தோன்னா 20.59 லேக் சில்ட்ரன் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பாருங்கள். 37,416 ஸ்கூல்ஸ் வந்து கவர் ஆகுது. அண்ட் இந்த ஸ்கீம்னால் டிசம்பர் 2023 டிசம்பர் 2024 வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூனால் ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணக்கூடிய அந்த சில்ட்ரனுடைய நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அந்த 1 இயர்லன்னு பார்த்தோம் அப்படின்னா 60% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நான் முதல்வன் ஸ்கீம். ஸோ நான் முதல்வன் ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1/3/2022 லான்ச் பண்ணாங்க. ஸோ இதோடைய பெனிஃபிஷியரிஸ் கவுண்ட் பாருங்கள், 14,63,764 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் பார்த்தினா மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுக்கு முன்னாடி மேகசினில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதனால் ரொம்ப கிறிஸ்பாக இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானதுன்றதை மட்டும்தான் ஜஸ்ட் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுக்காக இதில் கொஞ்சம் கொஞ்சத்தை மட்டும் எடுத்திருக்கோம். புதுமை பெண் ஸ்கீம். ஸோ புதுமை பெண் ஸ்கீம் எப்போது லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 5/9/2022. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் கொண்டு வந்த அந்த ஃபஸ்ட்டு இயரில் மட்டுமே 13,681 கேர்ள்ஸ் வந்து அதிகமாக வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக யூஸ்வலாக இருக்கிற நம்பரை விட அதிகமாக ஹையர் எஜுகேஷனுக்காக போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்கீமை 2025 ஸ்கீம் கொண்டு வந்தப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வந்து தமிழ் மீடியம் படித்த கேர்ள்ஸுக்குன்ற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அப்புறம் வந்து கேர்ள்ஸ்ன்னு இல்லாமல் டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேர்ள்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட கரண்ட் பெனிஃபிஷியரிஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 5.29 லேக் கேர்ள்ஸ். அடுத்து தமிழ் புதல்வன் ஸ்கீம். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 9/8/2024 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய கரண்ட் பெனிஃபிஷியரிஸ் 3.92 லேக் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஹையர் எஜுகேஷன் ப்ராக்ரஸ். ஸோ இப்போ நேற்று முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் ஓரியன்டாக சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்காக வந்து பட்ஜெட்டில் வந்து என்னென்ன மாதிரியான அலோகேஷன் இருந்ததுன்றது மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த ஆஸ்பெக்ட்லேயும் இது நம்ம வந்து நல்லா படிச்சுக்கிறது நல்லது. ஸோ ஹையர் எஜுகேஷன் ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்சன்டேஜ் வந்து 75% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனில் என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுலையும் தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது இந்தியாவிலேயே அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது 1,878 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்டு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் 4 years. அந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்க்காக ஜாயின் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அது மாதிரி அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்டத்தட்ட 1,878 கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து TN ரைசிங் ஜெர்மனி இன்வெஸ்டார் கான்க்ளேவ். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கான ஒரு கான்க்ளேவ் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டுடைய சில பெருமைகள் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதுவுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இந்தியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இட் இஸ் த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா டு ஹாவ் அச்சீவ் தி ஹையஸ்ட் டபுள் டிஜிட் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார் க்ரோத். ஸோ டபுள் டிஜிட்டில் அப்படின்னு வரும்போது 11 point something வந்திருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் டபுள் டிஜிட்டில் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டும் வந்து தமிழ்நாடு தான். 48% வந்து அர்பனைசேஷன் இங்கே நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டையும் அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. ஜெர்மன்லேருந்து வந்தவர் தான் ஜீகன் பேல்க் அப்படின்றவர். ஸோ அவர் வந்து 18th century தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு பைபிளை வந்து தமிழில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ண பர்சன் இவர் தான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் அந்த கான்க்ளேவில் பேசியிருப்பாங்க.
அடுத்து முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அன்பு கரங்கள் ஸ்கீம். இந்த அன்பு கரங்கள் ஸ்கீம் அப்படின்றது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா, இந்த வருஷம் இந்த அக்டோபர் மந்த்ல தான். சாரி செப்டம்பர்ல. 15/9/2025ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து தாயுமானவர் ஸ்கீம்க்கு கீழ தான் இது ஒரு சப் ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியலா முடியலன்றதுக்காகவோ, இல்ல வேற ஏதாவது ரீசன்னால அவங்களால ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த ட்ராப் அவுட்ட குறைக்கணும், ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. டு பிரிவென்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அமங் ஆர்ஃபன்டு சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரன் வித் சிங்கிள் இன்கேபிசிட்டட் பேரண்ட். அதாவது சிங்கிள் பேரண்ட் இருக்கிறவங்க ஆர்ஃபன் சில்ட்ரன். இவங்க வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகுறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே 18 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுடைய எஜுகேஷனுக்கான செலவை பார்த்துக்கிறாங்க. அதாவது ஃபுல் செலவும் இல்ல. ஸோ அவங்களுடைய எஜுகேஷனுக்காக மந்த்லி 2000 அப்படின்ற மாரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 18 வயசு வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 16/9/2025ல செக்ரட்டரியேட்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு வக்ஃப் போர்டோடைய அது மூலயமா அதோட சார்பாக தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் இப்போ நிறைய ஹையர் எஜுகேஷன் ஓரியன்டாக நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீம் தான். இது வந்து யூஜி, பிஜி ஸோ 2 கேட்டகரிக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. அண்ட் இது எது மூலயமா குடுக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு வக்ஃப் போர்ட் மூலயமா தான் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் குடுக்குறாங்க. அண்ட் இது இல்லாம வேற என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் உலேமாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு மந்த்லி பென்ஷனா ₹3000 குடுக்குறாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் காசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி ஹானரரியமா ₹20,000 குடுக்குறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த எஜுகேஷ்னல் ஸ்காலர்ஷிப் பார்த்தோம் இல்லையா, முஸ்லீம் கேர்ள் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ குடுக்குறாங்க அப்படின்னா, ₹1000 குடுக்குறாங்க. ஸ்டடியிங் கிளாஸ் 1 to 8 இன் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேர்ள்ஸ் முஸ்லீம் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ₹1000 அப்படின்ற மாதிரி ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. அடுத்து உங்களுடன் ஸ்டாலின். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 15 ஜூலை 2015 எங்கே அப்படின்னா சிதம்பரம், கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் சர்வீஸை வந்து பீப்புளோட அதாவது ஹோம் டோர் ஸ்டெப் சர்வீஸ்ன்றது மாதிரி தான். ஸோ இதனால் வந்து 10 கோடி பீப்புள் வந்து பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ஆன்லைன்லேயே இல்லை வந்து வீட்டிலே இருந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 13 டிபார்ட்மெண்ட்டோடைய சர்வீசஸ் மொத்தம் 43 சர்வீசஸ் அர்பன் ஏரியாவுக்கு கவர் ஆகுது. ரூரல் ஏரியாவுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 15 டிபார்ட்மெண்ட்ஸோடைய 46 சர்வீசஸ் வந்து இதுக்குள்ளே கவர் ஆகும். அது மூலயமா அவங்க வந்து என்ன பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த சர்வீஸையும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வீரமங்கை வேலுநாச்சியாருக்காக ஒரு சிலை நிறுவியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள பற்றின சில இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்கூல் புக்லேயும் படிச்சிருப்போம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சிலை என்னைக்கு நிறுவியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 19/9/2025ல காந்தி மண்டபமில் தான் நிறுவியிருக்காங்க. இதுக்கான செலவு பார்த்தோம் அப்படின்னா 50 லட்சம். ஸோ இது நிறுவன டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்டு பப்ளிக் ரிலேஷன்ஸ் தான். அடுத்து இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ அவங்க 1730ல பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பேரண்ட் நேம் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி அண்ட் குயின் முத்தாத்தாள் நாச்சியார் அப்படின்றது. அவங்க வந்து முத்து வடுகநாதர் அப்படின்றவங்கள 1746ல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சிவகங்கை வந்து பிரிட்டிஷால் அட்டாக் ஆகும்போது அவங்க ஹஸ்பண்ட் 1772ல் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹைதர் அலி, திப்பு சுல்தான், கோபால் நாயக்கர், திண்டுக்கலுடைய கோபால் நாயக்கர் இவங்களுடைய சப்போர்ட் மூலயமா இவங்க சிவகங்கையை ரீகேப்சர் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 1780. அந்த 1780லேருந்து 16 வருஷம் அவங்க அதை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வேலுநாச்சியரை தான் ஃபஸ்ட்டு விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க எப்போ இறந்துருக்காங்க அப்படின்னா 25th டிசம்பர் 1796ல் இவங்க இறந்துருப்பாங்க. அடுத்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் ஓரியன்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது மூணாவதாக ஒன்று வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எலத்தூர் லேக் இதை வந்து 3rd பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே அப்படின்னா செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். 37 சப்கிளாஸ் 1 ஆஃப் தி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. இதுக்கு முன்னாடி என்னென்ன தேர்டுனா அப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அரிட்டாப்பட்டி,
நவம்பர் 2022ல வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காசம்பட்டி அப்படின்றது மார்ச் 2025 3ஆ தான் வந்து இந்த எலத்தூர் லேக் அப்படின்றது. அடுத்து அந்த மந்த்ல அக்டோபர், செப்டம்பர் மந்த்ல யார் யாருக்கு பர்த் ஆனிவர்சரி, டெத் ஆனிவர்சரி வந்திருதுன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில அக்டோபர் 30 அப்படின்றது பர்த் ஆனிவர்சரி ஆஃப் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். செப்டம்பர் 5 அப்படின்றது 154த் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் கப்பலோட்டிய தமிழன் வி.ஓ. சிதம்பரனார். அதுக்கப்புறம் 11/9/2025ல டெத் ஆனிவர்சரி ஆஃப் மகாகவி பாரதியார். அண்ட் அடுத்தது சிப்காட்டோடைய ஒரு ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க் வந்து எங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா சூளைகிரி அப்படின்ற பிளேஸில். தேங்க்யூ.